இன்றைய வானிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் வறண்ட வானிலையை நிலவியது. 24 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாக இருந்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் தலா 39 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. நேற்று காலை ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறைந்து இன்று காலை வடக்கு சத்தீஸ்கர் மற்றும் தென்கிழக்கு உத்தரப்பிரதேச பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் பீகார் பகுதிகளை சென்றடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையக்கூடும். மேலும் நேற்று காலை வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய சக்தி புயலானது நேற்று மாலை தீவிர புயலாக வலுப்பெற்று இன்று காலை வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 5ஆம் தேதி வாக்கில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளை சென்றடைந்து அதன் பின்னர் கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து 6ஆம் தேதி முதல் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும். வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு அநேக இடங்களிலும் அதற்கடுத்த 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும், திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த வரும் 4 நாட்களுக்கு அரபிக்கடலின் வடபகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய அரபிக்கடல் பகுதிகளிலும் குஜராத் மற்றும் சௌராஷ்டிரா கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது.